ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லாஸ்ட் வந்து நம்ம வந்து லாஃப்ட் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து பவுண்டரி பார்க்கலாம். ஓகே, பவுண்டரியும் லாஃப்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கெட்ச்குள்ளே போகலாம். ஸ்கெட்சில் போய் ஃப்ரண்ட் லைன், ஓகேவா? அதில் போய் நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கணும். சேம், ஓகேவா? ஜஸ்ட் ஏதோ ஒன்று அப்படியே இருக்கட்டும். வெளில வந்துட்டு சேம் அதே மாதிரியே நீங்கள் ஃப்ரண்ட் லைன் இன்னொரு இது கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணால் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் ஒன்று வரைங்க. இதில் வந்துட்டு ஸ்கொயர் வரைங்க. இல்லைன்னா ஒரு 100க்கு 100 வரையலாம். ஓகே, ஸோ பவுண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. வரைஞ்சிட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். பவுண்டரியை டெலிட் பண்ணிடுறேன் நான். ஸோ லாஸ்ட்ல வந்து நீங்க இதுல வந்து கைட் கர்வ்ஸ் அப்படின்னு இருக்கா? அந்த கைட் கர்வ் எதுக்குன்னா, இப்போ ஒரு நிமிஷம். இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் ஒரே பிளேன்ல வரைஞ்சிட்டீங்க. இப்போ நீங்க வேற பிளேனை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணணும். வச்சுட்டு ஒரு ஸ்ப்ளைன் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன இதுல வேணுமோ, அந்த எந்த ஷேப்ல வரணுமோ நீங்க அந்த மாதிரி ஒரு கைட் கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வெளில வந்துருங்க. ஓகே, இப்போ மறுபடியும் நீங்க வந்து லாக் போயிடுங்க. போயிட்டு இப்போ இதையும் சர்க்கிளையும் ரெக்டாயிலையும் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்துருச்சா கைட் கர்வ்? இப்போ நான் கைட் கர்வ் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆயிடும். இப்போ நான் கைட் கர்வ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்க இன்னொரு இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லயும் அதுக்கு அகேன்ஸ்டா மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு கைட் கர்வ் கொடுத்தனால உங்களுக்கு ஒரு பக்கமா வந்துருச்சு. நீங்க வேணும்னா இன்னொரு பக்கமும் கைட் கர்வ் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது மாறும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து இதை இன்டர்செக்ட் பண்ணோம். அது ரெண்டு எட்ஜையும் கிளிக் பண்ணி பியர்ஸ் கொடுத்து, சாரி, கோயின்சிடன்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த லைனையும் இந்த பாயிண்டையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அட்டாச் ஆயிடும். அதே மாதிரி சேம் இந்த சர்க்கிளையும் இந்த பாயிண்டையும் கிளிக் பண்ணிட்டு நீங்க பியர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஒட்டிடும். ஓகேவா? இப்போ நீங்க போய் ஸ்கெட்ச்ல இருந்து வெளில வந்துடுங்க. ஸோ வெளியில வந்துட்டு நீங்க இப்போ லாஃப்ட்டை கிளிக் பண்ணி மறுபடியும்
ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் சர்க்கிளும் இந்த நீங்க ஸ்கொயரையும் கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கைட் கோட் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? நம்ம அதை வந்து அதோட இன்டர்செக்ட் பண்ணணும். நீங்க இன்டர்செக்ட் பண்ணாம வெறும்னா வந்து நீங்க வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கிரியேட் ஆகாது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.